அனைவருக்கும் வணக்கம். வைனிகா மியூசிக் அகாடமி 100 டேஸ் ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸோடைய எபிசோட் 19. ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜண்ட வரிசை 3வது வரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 17வது எபிசோட் அப்புறம் 18வது எபிசோடில் வந்து ஜண்டை வரிசை முதல் வரி 2வது வரி வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அந்த டவுட்ஸ் தான் என்னால் வந்து ஆன்லைன் கிளாஸில் அதாவது இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன 100 டேஸ் ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு 2-3 மெசேஜஸ் வந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி கிடையாது. 100 டேஸுமே நாங்கள் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவோம். இதில் வந்து என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுறோம், ஸோ நீங்கள் என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன போர்ஷன்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா சரளி வரிசை ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு லைனும் தனித்தனியாக பார்த்துருக்கோம். அதே மாதிரியே ஜண்ட வரிசைகள், அதே மாதிரி மேல்ஸ்தாய், அப்புறம் தாட்டு வரிசை, அலங்காரம் நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோஸை வந்து நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அலங்காரத்தில் தாளத்தை வந்து மனசில் பதிமானம் செய்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அதனால அதில் வந்து ஒரு ஸ்பீடை வந்து மாறி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அலங்காரம், அதுக்கப்புறம் போனோம்னா நம்ம கீதம், அதுக்கப்புறம் ஸ்வரஜதி, ஜதீஸ்வரம், அதுக்கப்புறம் வர்ணம், ஒரு ஆதித்தாள வர்ணம், ஒரு அடத்தாள வர்ணம், அது இல்லாமல் ஒரு 2 கீர்த்தனை, அதுக்கப்புறம் வந்து ஒரு திருப்புகழ், அது மாதிரி தேவாரம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஓவரால் இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வர்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதித்தாள வர்ணம் ஒன்று வரும். ஸோ நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச வர்ணம் மோகன வர்ணம் வரும். ஸோ அது இல்லாமல் அடுத்தாள வர்ணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கானடா வர்ணம் வரும். அதுக்கப்புறம் நேராண்டம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த வர்ணம் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து நவராக மாளிகை வர்ணம், அதாவது 9 ராகங்கள் கலந்த வர்ணம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த வர்ணமும் வந்து நம்ம இந்த சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி அந்த வர்ணம்லாம் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்லவி, அணுப்பல்லவி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாக வந்து நம்ம கவர் பண்ணுறதா சொல்லி நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த 100 டேஸ் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸோடைய போர்ஷன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது போர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பெய்ட் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்கிட்ட லைவாக கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்பீங்க, அதுக்கான ரிப்ளைஸாக நல்லா பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஒரு யூடியூப் கிளாஸ் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த டைமில் என்ன டவுட்ஸ் தோணுதோ அந்த டவுட்ஸ் தான் என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்னால் வந்து இப்போ உங்களுக்கு என்ன டவுட் தோணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து இல்லை எனக்கு இன்னும் வந்து ப்ரீஃபாக கற்றுக்கணும், தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வந்து பெய்ட் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 100 டேஸ் வீணா கிளாஸ் வந்து வீணைக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வயலின், அதுக்கப்புறம் வாய்ப்பாட்டு இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒரு பேஸாக வச்சு நீங்கள் கற்றுக்க முடியும். ஏன்னா வந்து ஹேண்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், மீதி எல்லா போர்ஷன்ஸுமே நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்க போகுது வயலனுக்கு. அதே மாதிரி வாய்ப்பாட்டு நான் வீணையில் வாசிக்கிறது நான் பாடிட்டே தான் வாசிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் பாடினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 100 டேஸ் ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸோடைய போர்ஷன்ஸ், டைம் டேபிள்ஸ், அதோடைய ஐடியாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் லைன் ஆஃப் ஜண்டை வரிசையோடைய 3வது வரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் வரி 2வது வரி உண்மையாகவே ஈஸியாக இருக்கும், இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் வேரி ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் லைன் என்ன கற்றுக்கிறீங்களோ அதே தான் வந்து செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். ஆனால் ஸ்வரங்கள், அதாவது அந்த இடங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேரி ஆகும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் எப்படி பாடுறது நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். சரி, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சா சா ரி சரி, ஓகேங்களா. ஸோ அதை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சாரி சரி சாரி ஓகேங்களா.
ஓகேங்களா. ஸோ இது மாதிரியே தான் அடுத்த லைன் வரும். சாவுக்கு அடுத்து என்ன வரும்? ரீ வரும். அப்போ ரீ ரீ க ரீ ரீ க ரீ க. ஸோ நெக்ஸ்ட் பாதி ரீ ரீ க க பா மா மா பா பா. ஓகேவா. ஸோ முதல் பாதி மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் 2-3 லைன் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ ரீக்கு அடுத்து என்னன்னா கா. அப்போ க க மா க க மா க மா க க மா மா பா பா த த. ஓகேவா. அடுத்தது மா 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 பா மா மா பா மா பா மா மா பா பா த த நீ நீ பா பா த பா பா த பா த பா பா த த நீ நீ சா 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 நீ சா சா நீ சா நீ. ஓகேவா. ஸோ எப்பயும் போல தான் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன்ல பார்த்தோம் இல்லையா, பா பா த த நீ நீ சா சா. ஸோ அடுத்தது உடனே நம்ம கடைசி ஸ்வரம் சா சா நீ அதுக்கு போறோம்ல, அதே மாதிரியே தான் இதுலயுமே நம்ம கொண்டு வரோம். இதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே அப்படிதான் வரும். பாப்பா முடிச்சதுக்கு அப்புறம், பாப்பா லைன் முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது பா லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது சா லைன் தான் ஸ்டார்ட் ஆகும், அதாவது மேல் சா. ஓகேங்களா. இது வந்து ஒரு மெமரி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றேன். நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மேலே படுறது, ஸோ அதில் வந்து வேரி ஆகிட்டு இருக்கோம். அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். சரிங்களா. ஸோ இதோட விட்டு சா சா நீ சா சா நீ சா நீ சா சா நீ நீ த த பா பா நீ நீ த நீ நீ த நீ த நீ நீ த த பா பா மா மா தா தா பா தா தா பா தா பா தா தா பா பா மா மா க க பா பா மா பா பா மா பா மா பா பா மா மா க க ரீ ரீ மா மா க மா மா க மா க மா மா க க ரீ ரீ சா சா. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு சா சா ரீ ரீ க க மா மா ரீ ரீ க க மா மா பா பா. ஸோ அந்த மாதிரியே தான் நம்மளுக்கு போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து சா சா ரீ சா சா ரீ சரி, அதாவது சாசாக்கு அடுத்து ஒரு ஸ்வரம், சாசாக்கு அடுத்து ஒரு ஸ்வரம். ஸோ அந்த மாதிரி வருது. ஸோ அதை எப்படி வாசிக்கிறதுன்னு கவனிங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சாசா எப்பயும் போல ஜம்பிங் நோட்டுக்கு சாலையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்வரத்துலையும் ஒரு கை, அதாவது முன்னாடி நீ இருக்கு, நீலையும் ஒரு கை வச்சுட்டு சா சா. ஓகே. சா வச்சுட்டு அந்த ரெண்டு ஸ்வரங்கள் வருதியா, சா சாரி. ஓகே. அந்த சாசான்னு வரும்போது நம்ம இந்த ரெண்டு விரலையும் வச்சுக்கணும். ஏதாவது சால ஒரு விரலும் நீல ஒரு விரலும் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு மீட்டு மீட்டு இது நார்மல். இப்போ ரீக்கு போகும்போது நம்ம கையை வந்து திருப்பி சேர்த்துட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே. சா சா அதே மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டே நீங்க ரீல போங்க. அதாவது ரீல கை வைக்கும் போது ரீல ஒரு விரல் சால ஒரு விரலே இருக்கட்டும். அப்பப்போ குறுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு போகும்போதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியே நீங்க வாசிச்சீங்கனாலும் ஈஸியா தான் இருக்கும். சா சாரி சா சாரி சரி. ஓகேங்களா. ஸோ கை வந்து நம்ம விரிச்சு
பிடிச்சே வச்சுக்கிட்டே வாசிக்கலாம். நான் வந்து ஜூமில் மேலே காட்டுறேன், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சா சா ரே சா சா ரே சரி சா சா ரே க க மா மா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ எப்பயும் போல முதல் வரிக்கு முதல் பாதி ஒரு தாளம், இரண்டாம் பாதியில் முதல் 4 ஸ்வரம் ஒரு தாளம், ஆமாம் முதல் 4 ஸ்வரம் ஒரு தாளம், அடுத்த 4 ஸ்வரம் வந்து ஒரு தாளம் வரும். இதுதான் இரண்டாம் காலமாக வருகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இரண்டாம் காலம் ஜம்பிங் நோட். ஓகேங்களா? ஸோ தாளம் வந்து நான் இதுக்கு முன்னாடி சரளி வரிசையிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரளி வரிசையிலே 9 வரைக்கும் தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு இதுக்கும் தாளம் இங்கே வரும் அங்கே வரும்னு சொல்லிக்கிட்டே வாசிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தாளம் வந்து மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ அதனால நான் இப்போ ரிப்பீட்டடாக தாளத்தையும் சொல்லிகிட்டே நான் வாசித்தேன் அப்படின்னா ரொம்ப வீடியோ லாங்காக வர மாதிரி இருக்கிறதுனால நான் அதை அதிகமாக சொல்லலை. ஆனால் வீடியோட ஸ்டார்டிங்கில் இங்கே தான் தாளம் வரும், இங்கே தான் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கெல்லாம் தாளம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்ருதி உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு லயமும் முக்கியம். ஸோ ஸ்ருதியை மாதானும் லயத்தை பிதானும் சொல்லுவாங்க. லயம் தான் தாளம்னு அர்த்தம். ஸோ லயத்தை வந்து பிதான்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அம்மா அப்பா எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஸ்ருதியும் லயத்தையும் சேர்த்து நீங்கள் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் ஸ்பீட் எப்படி, தேர்ட் ஸ்பீட் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வாசிக்க போகிறோம். நான் ஒரு ரூபா பாடி காமிச்சிடுறேன். சா சா ரே சா சா ரே சரி சா 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 ரே சா சா ரே சரி சா சா ரே ரே க க ம ம ரே ரே க ரே ரே க ரே க ரே ரே க க ம ம ப ப க க ம க க ம க ம க க ம ம ப ப த த ம ம ப ம ம ப ம ப ம ம ப ப த த நீ நீ ப ப த ப ப த ப த ப ப த த நீ நீ சா 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 நீ சா சா நீ சா நீ சா சா நீ நீ த த ப ப நீ நீ த நீ நீ த நீ த நீ நீ த த ப ப ம ம த த ப த த ப த ப த த ப ப ம ம க க ப ப ம ப ப ம ப ப ம ம க க ரி ரி ம ம க ம ம க ம க ம ம க க ரி ரி ச ச. ஸோ மூன்றாம் காலம் வந்து எப்பயும் போலதான் முதல் வரிக்கு ஒரு துவக்க தாளம், இரண்டாம் வரிக்கு வந்து முதல் பாதி ஒரு தாளம், இரண்டாம் பாதி ஒரு தாளம் வரும். இதுதான் வந்து மூன்றாம் காலமாக வருகிறது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரே லைன்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஆவர்த்தனம் முடிஞ்சிடும். சாரி,
இரண்டாம் ஸ்பீடு வரும்போது ஜன்னி வரிசையில் வந்து செகண்ட் ஸ்பீடு வரும்போது உங்களுக்கு முதல் வரியிலேயே வந்து ஒரு ஆவர்த்தனை ஃபுல்லாகவே முடிஞ்சிடும், அதாவது ஒரு தாளம் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஸோ தேர்ட் ஸ்பீட் வரும்போது உங்களுக்கு 2 வரி, அதாவது முதல் வரி இரண்டாவது வரி ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஆவர்த்தனை வர மாதிரி இருக்கும். அப்போதான் வந்து உங்களுக்கு இது வந்து எண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு 2வது லைனில் மட்டும்தான் 2 தரம் வாசிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது முடியாத மாதிரி இருக்கும். ஸோ 3வது வரி 4வது வரிலாம் எப்பயும் போல ஒரே டைமில் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ எப்படி வாசிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஜம்பிங் நோட்ல. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்வைப்பிங் நோட் வாசிக்கலாம். ஸ்வைப்பிங் நோட் எப்படின்னா இப்போ இது வந்து இரண்டாம் காலம், மூன்றாம் காலம் போலாம். சரிங்களா? ஸ்வைப்பிங் நோட் நம்மளுக்கு எண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் லைன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீணை கற்றுக்கிறது சிலர் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது. மற்ற வேலைகளுக்கு எப்படி நேரம் ஒதுக்குறோமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த லைன் உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நான் ஜண்ட வரிசையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு வேளை
உங்கள் குரு இல்லை உங்கள் காலேஜில் இல்லை யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு என்ன மெத்தட் சொல்லித்தராங்களோ அந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாமே கிடையாது, சரிங்களா? ஸோ ஸ்வைப்பிங் நோட் சொல்லி கொடுத்தா ஸ்வைப்பிங் நோட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை ஜம்பிங் நோட் சொல்லி கொடுத்தா ஜம்பிங் நோட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வர்ணம்லாம் போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஜம்ப் பண்ணி வாசிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது வந்து உங்களுக்கு இந்த ஜம்பிங் நோட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வைப்பிங் நோட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் இன்னும் ஒரு கீதம் ரேஞ்ச் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்வைப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஸ்வைப்பிங் நோட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரளி வரிசை போகும்போது அந்த சாணியில் நீடப்பா, ஸோ அந்த நீலாம் போகும்போது நீங்கள் ஸ்வைப் பண்ணி வாசிச்சிங்க அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னா நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? உங்களுக்கு அந்த ஸ்வைப்பிங்கோட சவுண்டு ஒரு அழகாகவே கிடைக்கும். அதாவது மாகரீசா அந்த சா போகும்போது ரீல இருந்து, அதாவது இப்போ நீங்கள் ஜண்டவரிசை வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். மாகரீசா அப்போ அடுத்த சா போகும்போது சா வந்து ரீலேருந்தே போகணும். அடுத்து நீ வந்து தாளன அடுத்து தா பாலேருந்து தா. ஸோ பா பான்னு வரும்போது ஜெண்டர்ஸ் வரும் இல்லையா, அப்போ அந்த ஸ்வைப்பிங் நோட். ஓகே, பண்ணும்போது ரொம்பவே இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜண்டவரிசை தருணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சரளி வரிசை பாடும்போது இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி வாசித்து பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நோட்ஸில் எழுதி வைங்க, ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன்லைன் கிளாஸ் கேட்டாங்க இல்லை வீணை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.